இருந்தான் ஜட்ஜிகளாக கடமை புரிஞ்சாங்க. அவங்க மார்க்ஸ் அடிப்படையில் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 3 மாணவர்கள் அதில் தெளிவாக இருக்கிறாங்க. அவங்கள கண்ணியப்படுத்தணும், ஊக்குவிக்கிறமாக அதான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் படுத்து வாங்க. மற்ற 6 பேரும் வாங்க. முகமது நஷீர், முகமது முஷர்ரஃப், மதரசத்துல் ராசிகீன், முகமது ஹசன், முகமது ஹனீஃப், மதரசத்துல் ஹிதாயா, ஜவாஹிர் சிமாம் அகமட், மதரசத்துல் கமரூன். முதலாம் இடத்தை பெற்ற 2 ஜட்ஜ்மெண்ட் வந்தா 2 காரிகளும் வாங்க. அந்த பூ பெரிய பூ அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய மதரஸ் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா மஸ்ஜிதில் முதலாவது தடவையாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த சிறப்பான இல்முக்குரிய குர்ஆனை ஊக்குவிக்கிறதுக்குரிய விஷயம் வேலை திட்டத்தில் முதலாவது இந்த ரமலானில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு உள்ள காலங்களில் உலமாக்களில் வழிகாட்டலில் இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் இது ஒரு பன்முகப்படுத்தப்பட்டு அழகான முறையில் முன்மாதிரியாக நம்ம நாட்டில் பேசப்படுற ஒரு பொருளாகவும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான விஷயமாகவும் செய்கிறதுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. பெரியோர்கள் அதுக்கு துவா செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் இந்த போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்ற ஜவாஹிர் ஷிமாட் அகமட், மதரசத்துல் கமரூன் இந்த மாணவன் செய்யட்டும் இல்ல. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناهم لأسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. صدق الله العليم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها
والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها صدق الله العلي العظيم. الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها صدق الله العظيم. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஜட்மெண்ட் அல்ஹம்துலில்லாஹ். ஜட்மெண்ட் செய்த 2 காரிகளுக்கும் எங்களுடைய சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா மஸ்ஜித் சார்பாக எங்களோட ஊர் சார்பாகவும் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அவங்களோட ஆயுள்ள நிம்மதியாக அழகான முறையில் இன்னமும் சிறப்பாக அல்லாஹ்வுடைய இந்த பணியை செய்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் ஊர் சார்பாக துவா செய்து கொள்கிறோம். அந்த அடிப்படையில் 3ஆம் இடத்தை செலக்ட் பண்ணி எடுத்த ஜவாஹிர் ஷியாம் அகமட் மദ്രസத்துல் அல் கமரூன் இவருக்குரிய பரிசில்களை எங்களுடைய ஃபேசிமாம் ஆதம் பாவசரத் அவர்கள் வழங்கி வைப்பார்கள். அவர் பேர் அல்லாஹு அக்பர். 2ஆம் இடத்தை பெற்ற முஹம்மட் ஹசன் முஹம்மட் ஹனீஃப் மദ്രസத்துல் ஹிதாயா எங்களுடைய ஜமியத்துல் உலமா சபை தலைவர் சலீம் ஹசரத் அவங்க வழங்கி வைப்பாங்க. மிக சிறப்பாக 1ஆம் இடத்தை பெற்ற மாணவன் முஹம்மட் நலீர் முஹம்மட் முஷ்ஹப் மദ്രസத்துல் அல் ராசிகின் இவங்களுடைய தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். இன்னும் இந்த புள்ள
இந்த உலகத்தில் போயிட்டு அல்லாஹ்வுடைய கலாமை அழகான முறையில் சிறப்பாக செய்வதற்கு நாம் எல்லோரும் அழகான முறையில் துவா செய்து கொள்வோம். இந்த பரிசிலை எங்களுடைய முபாரக் ஹசரத் அவங்க வழங்கி வைப்பாங்க. அல்லாஹு அக்பர். இந்த பங்கு பற்றிய மாணவர்களில் அன்சார் முஹம்மத் மிஸ்தாக் ரவுஃபி ஹசரத் அவங்க வழங்கி வைப்பாங்க. வாங்கிட்டு அப்படின்னு இல்லைங்கம்மா. ரைட். அல்லாஹு அக்பர். ரெண்டாம் நௌஷாத் முஹம்மத் சுரைப், இதை எங்களுடைய ஏஓ அவங்க வழங்கி வைப்பாங்க. மூன்றாவது முஹம்மத் தஸ்னீம் முஹம்மத் அன்சில், இதை எங்களுடைய காரிகளில் வந்து ரெண்டு பேருக்கு வழங்கி வைங்க. அமீர் முஹம்மத் அதீப் ஜட்மெண்ட் வழங்கிய எங்களுடைய மற்ற காரி அவங்க வந்து வழங்கி வைப்பாங்க. அஷ்ரஃப் காரி அக்பர் முஹம்மத் ஆக்தீப் எங்களுடைய ஹாஃபிஸ் அவங்க வழங்கி வைப்பாங்க. 3 பேர். அபூபக்கர் அல் ஹாதி எங்களுடைய ஜமீர் ஹசரத் அவங்க வழங்கி வைப்பாங்க. இப்படி வாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்க. இவங்க எங்களுடைய ஊரில் பகுதி நேர மதரசாக்களில் இருக்கிற பிள்ளைகள், இந்த ஊரின் சொத்துக்கள், இப்படியான முத்துக்கள் எங்களோட ஊரில் நிறைய இலைமறை காயாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் எங்களோட மஸ்ஜித் தான். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமாக துவா செய்து கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்கள் இதுகளில் நேரங்களை குறைச்சி அமல்கள் இபாதத்துக்குரிய நேரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு தொடர்ந்து எங்களுடைய முபாரக் ஹசரத் அவங்களால மார்க்க உபன்யாசம் நடக்கும். அதுக்கு பிறகு அவசரமாக அடுத்தடுத்த அமல்களுடைய வேலைகள் நடக்கும். இடைவேளை 15 நிமிஷம் தான் வரும். 10:30 மணிலிருந்து 11 மணிக்குள்ள இடைவேளையில் சிற்றுண்டிகள் அழகான முறையில் கண்ணியமாக செயல்படும். இதில் இருக்கிற எங்களோட மஹல்லாவாசிகள் வருபவர்களையும் ஆதரித்து அழகான முறையில் ஒரு 6 பேராக ரவுண்ட் பண்ணி பள்ளி உள்ளுக்கே எல்லாரையும் அமர்த்தி வச்சிங்கன்னா தண்ணி நம்ம சாப்பிடலாம் எடுத்துட்டு அதுக்கு பங்கிட வரவங்க இன்ஷா அல்லாஹ் ஏண்ட ஸ்டாஃப் வருவாங்க. எல்லாரும் அவங்க குப்பையை கூட க்ளீனாக எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் மஹல்லாவாசிகள் அவங்க இருக்கிற எல்லாரையும் வார ஆக்களையும் சேர்த்து பள்ளிக்குள்ளேயே அழகான முறையில் இதிலையும் இருப்பாட்டுங்க, இந்த காப்பட்லையும் இருப்பாட்டுங்க. எல்லாம் அழகான முறையில் செய்யலாம். ஒன்றும் நாங்கள் ஆக பின்னுக்கு போயிட்டு இப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பிறகு நாங்கள் கொமாண்ட் பண்ண வரமாட்டோம். 10:30 மணிக்கு அவங்களோட சிற்றுண்டி விஷயங்கள் நடக்கும். முன்னுக்கும் அமலுடைய வேலைகள் தராவி முடிஞ்ச உடனே அது நடக்கும். அமலுடைய வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும். இதில் வழிகாட்டல் உலமாக்கள் செய்து கொண்டு போவாங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஹசரத் அவங்களை வரைக்கும் கதிரை எஞ்ச முன்னுக்கு எடுத்து போடும். இருங்க மகள் இருந்து பயானை கேட்டுட்டு போவோம்.
السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு ஆதரவோடு இன்றைய நாள் லைலத்துல் கத்ராக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆதரவிலே, அதை அடைய வேண்டும் என்ற ஆசையிலே, அவாவிலே இன்றைய இரவை விழித்திருந்து வணங்க வேண்டும் என்று இங்கே குழுமி இருக்கின்றோம். இந்த ஒன்று கூடலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து நாம் கொண்டுள்ள அந்த ஆதரவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையக்கூடிய மேலான நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இறுதி பகுதி வந்துவிட்டால் தானும் விழித்திருந்து வணங்குவதோடு தன்னுடைய குடும்பத்தினரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்திருந்து வணங்குவதற்காக வேண்டி அவர்களை விழிப்பூட்டி விடுவார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொதுவாகவே ரமலான் அல்லாத ஏனைய காலங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே படைத்த நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி அல்லாஹு தஆலாவுடைய அன்பை, அல்லாஹுடைய நெருக்கத்தை, அவன் அளிக்கவிருக்கும் அந்த வெகுமதிகளை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை முழுமையாக இபாதத்துகளிலே, அமல்களிலே ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அருமை சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இபாதத்தை பற்றி சொல்லும்போது எப்போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சூரத்துல் ஃபத்ஹுடைய ஆரம்ப வசனங்கள் அருள பெற்றதோ, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், நபியே உங்களுக்கு நாம் இன்று இந்த ஹுதைபியாவுடைய வெற்றியை மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு அளித்தோம் என்று கூறியதற்கு பின்னால் உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். இந்த வசனம் எப்போது நபி அவர்களுக்கு அருளப்பட்டதோ
அன்றிலிருந்து சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், நாம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்தோம். அன்னாருடைய கால் பாதங்கள் இரண்டும் இரத்தத்தால் சுரந்திருப்பதை கண்டோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள். சில சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்களுடைய காற்பாதங்கள் இரண்டிலும் நீண்ட நேரம் நபி அவர்கள் நின்று வணங்கியதன் காரணமாக வெடிப்புகள் ஏற்பட்டிருந்தன என்று சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள். இவ்வாறு நபி அவர்கள் தன்னை இபாதத்திலே ஈடுபடுத்தும் போது சஹாபாக்கள் கேட்குகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தான் உங்களை பற்றி குர்ஆனிலே இந்த ஆயத்திலே லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், உங்களுடைய முந்திய பிந்திய அனைத்து பாவங்களையும் மன்னித்திருப்பதாக கூறியிருக்க ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பதில் என்ன தெரியுமா? அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்திலே தானொரு அல்லாஹுடைய அடியானாக, அல்லாஹுடைய ஒரு நபியாக, தூதராக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு நன்றி அறிதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே செய்த காரியம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்பட அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக உலகத்திலே படைத்தானோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினார்கள். சகோதரர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைத்த நோக்கத்தை பற்றி பரிசுத்த குர்ஆனிலே சொல்லும்போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின் இனத்தினராகிய ஜின் வர்க்கத்தினரையும் நான் என்னை அறிந்து இபாதத் செய்வதற்காக வேண்டியேதான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே மனிதர்கள் உலகத்திலே படைக்கப்பட்டதனுடைய ஒரே ஒரு குறிக்கோள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை உலகத்திலே இபாதத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இந்த பூமிக்கு மேலே நிலைநாட்ட வேண்டும். இந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி மாத்திரம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதனை படைத்திருக்கிறான். இந்த ஒரே ஒரு நோக்கத்தை உலகத்திலே நிறைவேற்றுவான் வேண்டிதான் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அத்துணை அருட்பாக்கியங்களையும் நிஅமத்துகளையும் மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறார். சகோதரர்களே, மேலானவர்களே, எனவே அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட நன்றி நிஅமத்துகளுக்கு மனிதன் நன்றி செலுத்துவதென்றால் அந்த நன்றி அறிதல் அல்லாஹ் உலகத்திலே படைத்த நோக்கத்தை மனிதன் உலகிலே நிறைவேற்ற வேண்டும். இதுதான் அல்லாஹ் மனிதனிடமிருந்து எதிர்பார்ப்பது. இந்த நன்றி அறிதலை மனிதன் செய்யும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனின் மீது சந்தோஷம் அடைகிறான், திருப்தி அடைகிறான். அந்த திருப்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகப்படுத்தி வழங்குகின்றான். சகோதரர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்துகளுக்கு இம்மாதிரியாக நன்றி செலுத்தி வாழும் பட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய இன்ஆம், அல்லாஹு தஆலாவுடைய வெகுமதி என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இறுதி நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்திப்படக்கூடிய நிலையிலும் அவனுக்கு நன்மாராயங்கள் பல சொல்லிய நிலைமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் சந்தர்ப்பத்தை அந்த மனிதனுக்கு வழங்குகிறான். சகோதரர்களே, மேலானவர்களே, ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே 2 இடத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி நிலைமையும் எப்படியாக ஆக வேண்டும் என்பதை மிக அழகாக சித்தரித்து கூறுகின்றான். அந்த இறுதி நிலைமை அப்படியாக ஆகுவதற்காக வேண்டிய ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ்
சும்மஸ்தகாமு, யார் தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அந்த இறை நம்பிக்கையிலே நிலையாக இருந்து, அது வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் சும்மஸ்தகாமு, அதிலே அவர்கள் நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள், தரிபாடாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனை ஆலமுல் அர்வாஹ் என்ற ரூஹுடைய உலகத்திலே இருக்கும் போது எந்த ஒரு உடன்படிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரூஹுலத்திலே செய்தானோ, அந்த உடன்படிக்கை உலகத்திலே நிறைவேற்றிய வண்ணம் உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹ்களா இருக்கக்கூடிய நேரத்திலே அனைத்து ரூஹ்களிடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த ஒரு உடன்படிக்கை தான் அலஸ்து பி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு நானாக இல்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டபோது காலு பலா, எல்லா ரூஹளும் ஒரு குரலிலே சொன்னன, நீதான் எங்களுடைய ரப்பு, நீ இல்லாமல் வேறு யாரும் இல்லை, நீதான் எம்முடைய ரப்பு என்று சொல்லி எல்லா ரூஹளும் ஒரு குரலிலே ஒருமித்து கூறியது. சகோதரர்களே, மேலானவர்களே, இந்த உடன்படிக்கையின்படி உலகத்திலே மனிதன் வாழுகிறானா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே சிறிது காலத்தை மனிதனுக்கு ஆயுளாக வாழ்க்கைக்காக கொடுத்திருக்கின்றார். எனவே எந்த உடன்படிக்கையை அங்கே மனிதன் செய்தானோ அந்த உடன்படிக்கையின்படி உலகத்திலே மனிதன் வாழ்ந்தால், இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு என்று கூறுகிறான். எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று அவர் வாயினாலும் கூறி உள்ளத்தினாலும் உறுதி கொண்டு அதன்படியாக உலகத்திலே நிலையாக வாழ்ந்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய இறுதி நிலைமையிலே மலக்குமார்களை அவரிடத்திலே அனுப்பி வைப்பான். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அணிவகுத்து அந்த மனிதனிடத்திலே இறங்குவார்கள். அவர்கள் வந்து அந்த மனிதனுக்கு நன்மாராயங்கள் பல சொல்லுவார்கள். சொல்லக்கூடிய நன்மாராயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே எடுத்து சொல்லுகிறான். ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு, முதலாவது அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம். எதை பயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே? சகோதரர்களே, மேலானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் சக்ராத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே, ரூஹ் கைப்பற்றப்பட இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பயங்கரமான நிலைமையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய உலக வாழ்க்கை முடிவுற்று போகிறது, மறுமைக்குரிய பயணம் ஆரம்பமாகின்றது, மறுமையினுடைய காட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு தென்பட்டு கொண்டிருக்கும். ஒரு மனிதன் அவன் உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு மறுமையிலே சுவர்க்கம் செல்லக்கூடிய மனிதனாக இருப்பானாக இருந்தால், முதலாவது அந்த மனிதனுக்கு நரகம் காட்டப்பட்டு சொல்லப்படும், இந்த இடம் ஒன்று இருந்தது, இதிலிருந்து நீ உன்னை பாதுகாத்து கொண்டாய், நீ செல்லவிருக்கக்கூடிய இடம் இதுவல்ல, இதோ நீ செல்லவிருக்கக்கூடிய இடத்தை பார் என்று இரண்டாவதாக அவருக்கு சுவனம் காட்டப்படும். அந்த சுவனம் காட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே தான் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படும். எனவே நரகம் காட்டப்படக்கூடிய அந்த நிலைமை மிக பயங்கரமான நிலைமையாக இருக்கும். அந்த நேரத்திலே தான் மலக்குமார்கள் அவருக்கு நன்மாராயம் சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு, இந்த நரகத்தை பற்றியோ அல்லது நீ தங்கவிருக்கக்கூடிய முதலாவது மன்சில் கபரை பற்றியோ அல்லது அந்த கபருக்கு பின்னால் மறுமையிலே மஹ்ஷரிலே உனக்கு நிகழவிருக்கக்கூடிய ஏனைய நிகழ்வுகள் பற்றியோ, அது உன்னுடைய விசாரணையாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய செயலெடு கொடுக்கப்படக்கூடிய இடமாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய நன்மை தீமை நிறுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கலாம், அல்லது நரகத்தின் முதுகாகவும் நரகத்திற்கு பாலமாகவும் இருக்கக்கூடிய அந்த சிராத் என்ற பாலமாகவும் இருக்கலாம். இவைகளை பற்றி நீ எந்த பயமும் உனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் ஆறுதல் சொல்லுவார்கள். அல்லா தகாஃபு, இது முதலாவது சொல்லக்கூடிய நன்மாராயம். இரண்டாவது சொல்வார்கள், வலா தஹ்சனு, விட்டுட்டு செல்லக்கூடிய விடயங்கள் எதை பற்றியும் நீ கவலைப்படவும் வேண்டாம். உன்னுடைய மனைவி மக்களை நீ விட்டு செல்லுகிறாயா? உன்னுடைய வீடு வாசல்களை நீ விட்டு செல்லுகிறாயா? எவைகளை நீ விட்டு செல்லுகின்றாயோ, இந்த விட்டு செல்லக்கூடியவைகளை பற்றியும்
அவைகளுக்கு நாளை என்ன நடைபெறும் என்ற அந்த கவலையும் உனக்கு வேண்டாம். வலா தஹ்சனு, இது இரண்டாவது நன்மாராயம். அந்த நேரத்திலே மலக்குமார்கள் கூறக்கூடிய நன்மாராயம். மூன்றாவது நன்மாராயம் சொல்வார்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன், உனக்கென்று வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவர்க்கம் உனக்கு கிடைக்கும் என்ற அந்த நன்மாராயத்தை நீ பெற்றுக் கொள்வாயாக. சகோதரர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே யாரெல்லாம் அவனை ரப்பாக எடுத்து அவனுடைய கட்டளைகளை இந்த பூமிக்கு மேலே நிறைவேற்றுகிறார்களோ, அல்லாஹுடைய வாக்குறுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், மன் அமில சாலிஹம் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. அவர்களுடைய அந்த நல்ல செயல்களுக்கு பிரதிபலனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சுவனத்தை கூலியாக வழங்குவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها அபதா. யாரெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்களாக அமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சதா நீர் அருவிகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனத்தை நாம் அவர்களுக்கு வழங்குவோம். அந்த சுவனத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பரிசுத்த குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். இவ்வாறாக அல்லாஹ் பல இடங்களிலும் வாக்களித்திருக்கக்கூடிய இந்த சுவர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றானோ நிச்சயம் அந்த சுவர்க்கம் உங்களுக்கு கிடைத்தே ஆகும். மூன்றாவது வாக்குறுதி தான் வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன். நான்காவது வாக்குறுதி அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா. உலகத்தில் இருக்கும் போதும் உங்களுக்கு நாங்கள் உதவியாளர்களாக இருந்து கொண்டிருந்தோம். உலகத்தோடு மட்டும் எங்களுடைய உதவி உங்களுக்கு இருக்காது. வஃபில் ஆஹிரா, நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய மறுமையிலும் எங்களுடைய உதவிகள் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருக்கும். நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களை கைவிட போவது கிடையாது. கபரிலும் கைவிட போவது கிடையாது. கபரிலிருந்து எழுப்பப்பட்டதற்கு பின்னாலும் கைவிட போவது கிடையாது. சுவர்க்கம் செல்லும் வரையிலே உங்களோடு நாம் இருந்து கொண்டே இருப்போம். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா. அடுத்த ஐந்தாவது வாக்குறுதி தான் வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும். எதையெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ அவை அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்காக அந்த சுவர்க்கத்திலே சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, மேலானவர்களே, சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய சுவர்க்கவாதிகள் அவர்கள் கேட்டும் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தினுடைய சுகண்டிகளை வைத்திருக்கின்றான். அது அல்லாமல் அவர்கள் எதைகளை உள்ளத்திலே ஆசைப்படுகின்றார்களோ எண்ணுகிறார்களோ எண்ணி முடிக்க முந்தி அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தினுடைய அத்துணை இன்பங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். அதனாலே தான் அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும். நீங்கள் ஆசைப்படும் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருக்கும் அந்த சுவர்க்கத்திலே வைத்திருக்கின்றான். இதையும் நீங்கள் நன்மாராயமாக பெற்றுக்கொள்ளுங்கள். வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்கள் அழைக்கக்கூடிய நீங்கள் வேண்டக்கூடியவைகளும் உங்களுக்காக வேண்டி அங்கே இருந்து கொண்டிருக்கின்றன என்ற அந்த நன்மாராயத்தை சொல்லுவார்கள். சகோதரர்களே, மேலானவர்களே, நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்க வேண்டியதும் உள்ளத்தால் ஆசைப்பட வேண்டியதும் ஒவ்வொருவருடைய இறுதி நிலைமையும் இந்த அமைப்பிலே ஆக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த நேரத்திலே மலக்குமார்களை அனுப்பி இம்மாதிரியான இந்த நன்மாராயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே, சகோதரர்களே, மேலானவர்களே, ஒரு குழந்தை அழக்கூடிய நேரத்திலே அதற்கு முன்னால் எப்படி அது மகிழ்வுறக்கூடிய பொருட்கள் அதனுடைய கண்களுக்கு காட்டப்பட்டால் அதே அதனுடைய அழுகையை மாற்றி அது சந்தோஷப்படைந்து அதற்கு பின்னால் அது சிரிக்க தொடங்குமோ, இது போன்று மலக்குமார்கள் அழகிய காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்க, சுவர்க்கத்தின் காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்க, சுவர்க்கத்தின் நறுமணங்களை அவர்கள் கொண்டு வந்து அவர்களுடைய தாடையின் கீழே வைத்து அவர்கள் நுகர்ந்து கொண்டிருக்க, எண்ணெயிலே விழுந்த முடி
அல்லது பிசைந்த மாவிலே விழுந்த முடி எடுக்கப்படும் போது எவ்வாறு அது மென்மையாக கலண்டு வருமோ, இது போன்று அந்த முஃமினுடைய அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியாருடைய ரூஹ் கைப்பற்றப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, மேலானவர்களே, இந்த முறையிலே தான் எங்களுடைய ரூஹலும் கைப்பற்றப்பட வேண்டும் என்று நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே ஆசைப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கவும் வேண்டும். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறாக உலகத்திலே அல்லாஹ்வை அடிபணிந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மாராயம் கூறுகின்றான். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தம் மர்லியா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஏ சாந்தி பெற்ற ஆத்மாவே. சகோதரர்களே, மேலானவர்களே, இஸ்லாம் என்றது சாந்தியானது. இந்த இஸ்லாத்தின் பிரகாரம் உலகத்திலே வாழ்ந்தவர்கள் சாந்தியாக வாழக்கூடியவர்கள், அவர்களுடைய முடிவும் சாந்தியாகத்தான் இருக்கும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், சாந்தி பெற்ற ஆத்மாவே, நிம்மதி அடைந்த ஆத்மாவே. ஏன்? அல்லாஹுடைய நினைவோடு வாழ்ந்தவர்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய உள்ளங்களை நிம்மதி பெற்ற உள்ளமாகவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதி அடையும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே இந்த உள்ளங்கள் உலகத்திலே நிம்மதியாக இருந்து கொண்டிருந்தன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிம்மதியாலேயே அவர்களை அழைத்து யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ மீண்டும் செல், திரும்பி செல். ஏன் திரும்பி செல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான் தெரியுமா? சகோதரர்களே, மேலானவர்களே, ஒவ்வொரு ஆத்மாவும் அது சுவர்க்கத்தில் இருந்துதான் உலகத்துக்கு வந்திருக்கின்றது. எங்களுடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுவர்க்கத்திலே இருந்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உலகத்துக்கு அனுப்பி வைத்திருந்தான். எனவேதான் நாமும் செல்ல வேண்டிய இடம் அந்த சுவர்க்கம். எந்த இடத்திலிருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு தான் நாம் செல்ல வேண்டும். அதனாலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ மீண்டு செல். சகோதரர்களே, மேலானவர்களே, ரூஹ்களாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஏலவே சொன்னது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஒவ்வொருவரும் நாம் சந்தித்திருந்தோம். அலஸ்து பி ரப்பிக்கும் என்று அந்த நேரத்திலே அல்லாஹ் எம்முடன் செய்த அந்த உடன்படிக்கையின் போது நாம் அல்லாஹு தஆலாவோடு இருந்தவர்கள். அதனாலே அல்லாஹ் சொல்லுகிறான், இர்ஜிஇ இலா ரப்பிகி, எந்த ரப்போடு நீ இருந்தாயோ அந்த அல்லாஹ்விடம் நீ மீண்டும் திரும்பி செல். எப்படியாக திரும்பி செல் தெரியுமா? ராலியத்தம் மர்லியா, நீ அந்த அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலைமையிலும், மர்லியா, அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்ட நிலைமையிலும் நீ உன்னுடைய ரப்பிடத்திலே திரும்பி செல்வாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மாராயம் சொல்லுவான். சகோதரர்களே, மேலானவர்களே, இந்த நன்மாராயம் தான் எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய இறுதி நேரத்திலே சொல்லப்பட வேண்டும். அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்ல வேண்டும், நான் உன்னை பொருந்திக் கொண்டேன் என்று. சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், ராலியத்தம் மர்லியா என்றதற்கு பின்னால ஃபதுகுலி ஃபீ இபாதி, என்னுடைய நல்லடியார்களிலே நீ சேர்ந்து கொள், வதுகுலி ஜன்னதி, என்னுடைய சுவர்க்கத்திலே சென்று கொள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து கூறவிருக்கின்றான். சகோதரர்களே, மேலானவர்களே, இந்த நன்மாராயத்துக்குரியவர்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும். இந்த நன்மாராயம் கூறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே இந்த உலகத்தை விட்டு நாம் மறு உலகத்தை நோக்கி செல்கிறோம் என்றால் இந்த சந்தர்ப்பம் தான் சகோதரர்களே, மேலானவர்களே, நாம் வெற்றி அடைந்த சந்தர்ப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே சொல்லும் போது சொல்லுகின்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கம் நுழைவிக்கப்பட்டு விட்டார்களோ அவர்கள்தான் உண்மையான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் இறுதியாக எங்களுக்கு சொல்ல வேண்டும், ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி,
என்னுடைய நல்லடியார்களிலே நீ நுழைந்து சென்று என்னுடைய சுவர்க்கத்திலும் நீ போய் சென்று விடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல வேண்டும். சகோதர மேலானவர்களே, இதைத்தான் அல்லாஹ் உண்மையான வெற்றி என்றும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த வெற்றிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்தால் மட்டும்தான் சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையும் எங்களுக்கு வெற்றி, மறுமைக்குரிய வாழ்க்கையும் எங்களுக்கு வெற்றி. சகோதர மேலானவர்களே, இல்லாத போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலக வாழ்வும் எங்களுக்கு தோல்வி, மறு உலக வாழும் தோல்வியாக ஆகிவிடும். அது அந்த தோல்விக்கு சகோதரர்களே எந்த ஒரு விடுதலையும் கிடைக்க போவது கிடையாது, எந்த ஒரு ஈடு இணையும் கிடைக்க போவது கிடையாது. ஆகவேதான் உலக வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு தந்திருக்கின்றான். இது போன்ற நல்ல சந்தர்ப்பத்திலே அன்பார்ந்தவர்களே எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நாம் விளங்கி ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தான். முதலாவது பகுதியை கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்தோம். இரண்டாவது பகுதியை கொண்டு மக்ஃபிரத்தை அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைந்தோம். மூன்றாவது பகுதி நரக விடுதலை. சகோதரர்களே, நரக விடுதலையினுடைய மறுதலை அது சுவர்க்கம். எனவேதான் இந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாழ்க்கையை சகோதர பெரியார்களே இந்த ரமலானில் மட்டுமல்ல, ரமலான் முடிவடைந்ததற்கு பின்னாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதற்காக அல்லாஹ்வுடைய கடமைகள் என்று இருக்கக்கூடிய எந்த கடமைகளாக இருந்தாலும் சரி, அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம். சகோதரர்களே மேலானவர்களே, எங்களுடைய குடும்பத்தினருக்கு நாம் மாற்ற வேண்டிய கடமைகளாக இருக்கலாம், எங்களுடைய தொழில் ரீதியான கடமைகளாக இருக்கலாம், சமூக ரீதியான கடமைகளாக இருக்கலாம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கலாம். ஏராளம் கடமைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கடமைகளையும் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டுமோ அவ்வாறு நிறைவேற்றி அன்பார்ந்தவர்களே இந்த நன்மாராயங்கள் சொல்லப்படக்கூடிய நிலைமைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி சகோதரர்களே இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும். சகோதரர்களே, இதுதான் எங்களுக்குரிய வெற்றி என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே இறுக்கமாக பதிய வைத்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை இதற்கு பின்னால் அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய விதத்திலே, அல்லாஹ் திருப்திப்படக்கூடிய விதத்திலே, அல்லாஹ் அதிருப்திப்படக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பமும் எங்களிலே ஏற்படாத விதத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்ளவே திட சந்தர்ப்பம் பூண்டு கொள்ள வேண்டும். நடந்தவைகளுக்கு பல சந்தர்ப்பங்களிலே தௌபா செய்திருக்கின்றோம். அந்த தௌபாக்கள் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும். இஸ்திக்ஃபார்கள் பல செய்திருக்கின்றோம். அந்த இஸ்திக்ஃபார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். சகோதர மேலானவர்களே, இதே போன்றுதான் பல சந்தர்ப்பங்களிலே பல துஆக்களை அல்லாஹ்விடத்திலே நாம் செய்திருக்கின்றோம். எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டிருக்கின்றோம். நடந்தவைகளுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்திலே பச்சாதாபப்பட்டு தௌபா செய்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு தவறுக்கான சந்தர்ப்பம் வருகின்றதா, அந்த நேரத்திலே நாம் செய்த தௌபா நினைவுக்கு வர வேண்டும். சகோதர பெரியார்களே, அந்த நினைவுக்கு வந்து அந்த பாவத்தில் இருந்து தவிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆக வேண்டும். எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்வதற்குத்தான் அல்லாஹ் உலகத்திலே எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். சகோதரர் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். எனவே இந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கனிமத். இந்த சந்தர்ப்பங்கள் சகோதரர்களே சிறிது காலத்துக்குத்தான். எனவே இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி உலகத்திலே வாழ்வதற்கு நானும் நீங்களும் உள்ளத்திலே உறுதி எடுத்துக் கொள்வோமாக, உள்ளத்திலே திட சந்தர்ப்பம் பூண்டு கொள்வோமாக. வாழ்க்கையை ஒரு அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியிலே தான் நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு திடகாத்திரமான உறுதியான வைராக்கியமான ஒரு முடிவை இந்த நல்ல நாளிலே எடுத்து அன்பார்ந்தவர்களே நடந்தவைகளுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹு தஆலாவிடத்திலே தௌபா செய்து எதிர்கால வாழ்க்கை இப்படித்தான் வாழப்பட வேண்டும் என்ற அந்த சரியான குறிக்கோளை மனதிலே கொண்டவர்களாக வாழ்க்கையை அந்த அடிப்படையிலேயே அமைத்து கொண்டு வாழ்க்கை என்ற அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய பிந்தின சுன்னத்தோட